பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர்களின் நிருபம் 10 வசனம் 23. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். த லார்ட் ஹூ ஹேஸ் ப்ராமிஸ்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் வாக்கு பண்ணினவர். செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணார், ப்ராமிஸ் பண்ணுறார். நான் உனக்கு செய்வேன், நான் இதை உனக்கு நடப்பிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணினதில் உண்மையாக இருக்கிறார். சொன்னதில் உண்மையாக இருக்கிறார். செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதில் உண்மையாக இருப்பார். காரணம், வானம் அவருடையது, பூமி தேவனுடையது. பூமியில் எல்லா படைப்புகளும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. அவரால் என்று ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், படைத்தார். வானத்து நட்சத்திரத்தில் உண்டாக்கி பெயர் சொல்லி அழைத்தார். பெயர் ஒன்றொன்றுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார். நட்சத்திரங்கள் நம்மால் நட்சத்திரம் எண்ணக்கூட முடியாது. ஆனால் தேவன் நட்சத்திரத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அதை அழைக்கிறார். ஆகவே தேவன் அனந்த ஞானம் உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கலாம். ஒரு பொருள் வாங்கி கொடுப்பேன், பைக் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை அவங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். காரணம் என்ன என்று சொன்னால், பொருளாதார சூழ்நிலை காணப்படலாம், பணம் இல்லை என்கிற ஒரு நிலைமை இருக்கலாம், அல்லது தங்களுடைய சிந்தனையில் அதை மாற்றிக்கொள்ளலாம், வாக்கு பண்ணினதில் மாற்றிக்கொள்ளலாம், பண நெருக்கடி இருக்கலாம், அவங்களுக்கு ஏற்கனவே இருந்ததை விட பண செலவு அதிகமாக இருக்கலாம். இப்படி பல காரணங்களால் அவங்களால வாக்கு பண்ணினதை செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் தேவன் ஏன் வாக்கு மாற முடியாது, வாக்கு மாற மாட்டார் என்று சொன்னால், அவர் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அவரிடத்தில் பண செல்வங்கள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. எதையும் யாருக்கும் எந்த நேரத்திலும் செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. ஆகவே அவர் இல்லை என்பதற்கோ அல்லது பொருளாதார குறைவு என்பதற்கோ பயம் என்பதற்கோ அவருக்கு எந்த ஒரு அப்படிப்பட்ட காரியம் சொல்வதற்கு அவருக்கு அவசியமே கிடையாது. காரணம், அவர் எல்லாவற்றையும் அவர் கையில் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கும் பயப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவரது பணம், பொருள் எல்லாமே அவர்த்தில் இருக்கிறது. ஆகவே எந்த மனுஷனுக்கும் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய முடியும். அவர் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். அவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் அதிலே உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு பண்ணினதில் உண்மையாக இருப்பதனால அவரால் மனுஷனுக்கு எதையும் செய்ய முடியும். மோசேக்கு வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றினார். ஈசாக்கு வாக்கு பண்ணினார், நிறைவேற்றினார். தாவீதுக்கு வாக்கு பண்ணினார், நிறைவேற்றினார். உடன்படிக்கை, வாக்கு, இதெல்லாம் அவர் சொல்கிறது மாத்திரமல்ல, அவர் அதை செய்து முடிக்கிறார். காரணம், அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. அவர் அதைவிட மேலானது என்ன சொன்னால் உண்மையுள்ளவர். அது மனிதனுக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே, காரணம் எல்லாம் அவருக்குரியதாக இருக்கிறது, எல்லாம் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவரை சார்ந்து தான் இருக்குது. இன்றைக்கி மனிதன் தேவனை சார்ந்திருக்கிறான். தேவன் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே மனிதனுக்கு தேவன் வேண்டும். ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் உண்டாக்கினவராக இருக்கிறார். அவருடைய கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். ஆக மனிதனுக்கு அதை விட அதிகமான அன்பு வைத்திருக்கிற, அவரை போல சிருஷ்டித்திருக்கிற மனுஷனுக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்து முடிப்பார். ஆக உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தேசத்திற்கும் அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நிறைவேற்ற அவரால் முடியும், நிறைவேற்ற அவரால் ஆகும். காரணம், அவர் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் நமக்காக சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். வேதத்தில் அவர் அநேக காரியங்களை சொல்லி அநேகவற்றை செய்து முடித்திருக்கிறார். அவர் சொன்னதையும் செய்வார், சொல்லாத கூட நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். காரணம், அவர் மனுஷன் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவு கிருபை வைத்திருக்கிறார். ஆகவே தான் தன்னுடைய விலையேறப்பெற்ற மகனாகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். நமக்கும் அவர் நன்மை செய்ய, சொன்னதை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக, அவர் சொன்னவர்களுக்காக நாம் தொடர்ந்து காத்திருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் வரும்,
தேவன் நமக்கானவைகளை நிறைவேற்றி நம்மை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக சோதரம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு இங்கத்தில் ஆசிரியப்பிறாக வாக்கு பண்ணின தேவன் இந்த வார்த்தை கேட்குற யாரெல்லாம் நீங்கள் வாக்கு பண்ணுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் வாக்கு நிறைவேற்றும்படி ஆசிர்வதிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.